ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல ஒரு வெஜ் பிரியாணி மசாலா அரைச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பேன்ல எண்ணெய் எதுவும் சேர்த்தாம 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 வரமிளகாய், சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்ல வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறுனதும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அதை பவுடரா அரைச்சிடலாம். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு மராட்டி மொக்கு ரெண்டும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா, 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 கப்பு புதினா, 1/4 கப்பு மல்லி ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப அது கூட 1/2 கப்பு பீன்ஸ், 1/2 கப்பு கேரட், 1/2 கப்பு பட்டாணி, 1 கப் சோயா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்ப அது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதுல அரிசி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 1.25 கப் பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்ப அதை அதுல சேர்த்துட்டு அரிசி உடையாத மாதிரி லேசா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு நீங்க கலந்து விட்டீங்கன்னா சூப்பர் யம்மியா தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல ஒரு வெஜ் பிரியாணி ரெடி. நல்லா சுட சுட பிரியாணியோட ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பாய்.